கொதிக்க வைக்கும்போது இன்னும் ஃபுல்லா வெந்துடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுறலாம் இன்னொரு பக்கம். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்ல. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய வாழைக்காயும் வந்து நம்ம அந்த எண்ணெயில வறுத்து எடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி